ஐயோ பெரிய நம்மளை மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? நானும் மீன் பிடிச்ச என்ன புதிய முறை இருக்குன்னு நினைச்சேன். ஓ இது இப்படி இருந்துக்குன்னா சரியா? கீழே இறங்கணும் தலைவரை, கீழே இறங்கினாதான் குளிர் நினைச்சாது இல்லையா? வெள்ளத்தில் இறங்கி நின்று இதாக்க முடியாது இல்லையா? சரி, இது வெள்ளம் வத்த சமயம் எடுக்கணும். இப்போ ஆற்றுல உள்ள வெள்ளம் எல்லாம் ஆனால் ஏரியா சுத்தமாக இருக்குது. உங்கள் வேலை தான் இல்லையா? இது 100 நாள் வேலை. சைடெல்லாம் அழகாக பண்ணியிருக்கு. சில இடங்களில் காடு பிடிச்சி கிடக்கு, இங்கே நல்லா சுத்தமாக இருக்குது. இது ஒரு ஆள் உள்ளத்தை இறங்கினா ஒரு ஓலையை கட்டி போட்டு கேரட்டு இப்படி இழுத்து அப்படி வரலாம். அப்படி செய்வே இல்லையா? சரி, இது 7-8 இடத்துல விட்டுருக்கு. அப்படியா? நிறையா விட்டுருக்கு இல்லையா? ஆனால் நீங்கள் வேலை செய்த பிறகு நாடு அழகாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. பார்த்தீங்களா? அதில் என்ன 4 சிட்டம் 4 சிட்டம் மனுஷனுக்கு போக வைக்காது, அப்படி கிடக்கும். இது இந்த சைடெல்லாம் நீங்கள் தானே காடு விட்டுனது பெரியவரை? ஏரியா சுத்தமாக இருக்குது. நல்ல செடியும் நல்ல அழகான இது. என்ன இது மரத்துக்கு பேர் என்ன? அத்தி மரம் இல்லையா? அத்தி மரம் பூக்காது, காய் பழங்கள். அழகிய பூக்கள். பூக்களின் அழகு. ஒன்றும் கிடைக்கல இல்லையா பெரியவரை? விலை போடணும் இல்லையா? சரி, எனக்கு நேரம் இல்லை. நான் கொஞ்சம் சப்போர்ட் செய்து தரேன் உங்களுக்கு இறங்கி. பின்ன நம்மளால் ஒன்றும் முடியாது இல்லையா? நாளைக்கு ஆகட்டும்ண்ணே. நாளைக்கு நான் இந்த பக்கம் வருவேன். வந்தால் என்ன வேணா இறங்கி சும்மா தான், பைசா வேண்டாம், இலவசம். நீந்தி குளிச்சு கொஞ்சம் நாள் ஆகுது. முதல்ல என்ன உண்டா? முதல்ல உண்டு இறங்க முடியாது. கடல்லையா? இல்லை குளங்களில் கிடக்குன்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை இல்லையா? முதல்ல நீர்தான் எல்லாம் கிடக்குன்னு சொல்லுவேன். சரி, அப்போ தைரியமாக இறங்கலாம். நாளைக்கு ஆகட்டும், பார்ப்போம். ஆறாட்டுக்கும் வேலை நடக்கணும், அவ்வளோதான். பெரிய மேலே லைனு. ஓ, இன்னும் முழங்கம்பானாண்டு பேடி இல்லை. அதுவும் ஈரம் இருந்தால் பிடிச்சான்.